ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி. எல்லாேருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. எல்லோரும் அவங்க வீட்டில் ஹாப்பியாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் என்னென்ன பண்ணோன்னு வாங்க பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு என் மாமியார் விநாயகருக்கு பிடிச்ச எல்லாமே அழகாக சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேப்டே எங்கள் வீட்டுக்கார் போய் வீட்டுக்கு விநாயகர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எங்கள் வீட்டோட செல்ல விநாயகர் வந்துட்டார். நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமியார் இந்த கொழுக்கட்டைக்கான மாவு பூர்ணமும் செஞ்சு கொடுத்து எனக்கு இப்படி தான் செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் அதே மாதிரி உட்காந்து அந்த கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு வச்சுட்ருந்தேன். அவங்க அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க. கேப்பில் எங்கள் வீட்டு இந்த சின்ன குட்டி ரொம்ப சேட்டை பண்ணுறா. வந்து அதை எடுக்கிறதும் இதை எடுக்கிறதும் மாவை கொடுங்கங்கிறதும் ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தா. அவளையும் ஒரு பக்கம் பார்த்துட்டு நாங்கள் இதுவும் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் என் நாத்தனார் வந்து, "ஹனி கொஞ்சம் மாவு கொடுங்க, நான் வந்து விநாயகர் செய்கிறேன்னு" சொன்னிச்சு. ஓகே நீ பண்ணு அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப அழகாக க்யூட்டாக அந்த விநாயகர் செஞ்சு எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சி. அவரையும் நாங்கள் இலையில வச்சுட்டோம். பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அது செஞ்ச அந்த குட்டி விநாயகரையும் நாங்கள் வச்சுருப்போம். அவர் கொழுக்கட்டை விநாயகர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது பண்ணது. சரின்னு அதையும் வச்சு நாங்கள் வருஷமே அவங்க வந்து அந்த மாவில் அந்த விநாயகர் செய்வாங்க. நாங்கள் அதை வச்சு சாமி கும்பிடுவோம். அப்புறம் எல்லாம் வச்சு நிறக்க வச்சு விநாயகருக்கு நாங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படிலாம் விநாயகருக்கு சாமி கும்பிட்டீங்க, விநாயகருக்கு என்னென்ன செஞ்சீங்கன்றதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாலை நான் தான் கட்டினேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஆகிடுச்சி. ஈவினிங் எங்கள் ஊரில் அத்தி விநாயகர் கிளம்புவாங்க, 32 அடி விநாயகர். அவரை பார்க்குறதுக்காக நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப பயங்கரமாக இந்த விநாயகரை வந்து ஊர்வலம் எடுத்துகிட்டு போவாங்க. ஆர்ப்பாட்டம் கொண்டாட்டம்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்கவே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். போய் அங்கே நிற்க அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு எங்களுக்கு. அந்த வேஷம் போட்டு நாங்கள் வருஷம் போக மாட்டோம், ஏன்னா கூட்டமாக இருக்குன்னே. இந்த வருஷம் எப்படியாவது போய் பார்க்கணுன்னு பார்த்தோம். நீங்களும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.